உங்களுக்கு உங்களோட காலில் இருக்க மதமதப்பு குறையவே இல்லை, ரொம்ப நாளாச்சு அப்படின்னா நான் சொல்கிற எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது பர்டிகுலராக உங்களோட முட்டிக்கு கீழே இருந்து இந்த ஆங்கிள் வரையும், அதுக்கப்புறம் உங்களோட பாதத்தில் இந்த இடத்துலலாம் மதமதப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால ஒரு காரணமாக இருக்கலாம். பெரிஃபரல் நியூரோபதி, அதாவது உங்களோட சென்சரி நர்வ்ஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆகிறதுனால இருக்கலாம். இது இல்லாமல் ஏதாவது நர்வோட இன்ஜுரிஸ் இருக்கிறதுனாலையும் இந்த மதமதப்பு வரலாம். உங்களோட மதமதப்பு குறைய நான் சொல்ல போகிற இந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட மதமதப்பு குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போற எக்ஸசைஸ், இப்படி உங்க பாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட குதியங்காலை மேலே தூக்கிட்டு அதே மாதிரி குதியங்காலை கீழே வச்சு உங்களோட விரல்களை மேலே தூக்கணும். இதை ஒரு 10 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட கால்களை இப்படி நல்லா நீட்டிட்டு ஒரு 10 சர்க்கிள்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒரு பேண்டை போட்டுட்டு உங்களுடைய காலை அப் டவுன் இப்படி ஒரு 10 டைம்ஸ். அடுத்தது உங்களோட பேண்டை இப்படி உங்கள் பாதத்தில் போட்டுட்டு உங்களோட கையால் இந்த பேண்டை புல் பண்ணிவிட்டு அகெயின்ஸ்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணணும் கீழே 10 டைம்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், ஒரு சில பேர் காலை தூக்கி நடக்கிறப்போ இப்படி ட்ராக் பண்ணி நடப்பாங்க. அவங்கள கான்சன்ட்ரேட்டடாக நடக்க வைக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ். உங்களோட காலை நல்லா லிஃப்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களோட ஹீலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட பாதத்தை கீழே வைக்கணும். சேம் அகெயின் ரிப்பீட் பண்ணணும். அப், ஹீல் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பாதம். இதே மாதிரி ஒரு 10 டைம்ஸ்.